ஒரு பகுதியை நம்மளும், ஒரு பகுதியை ஏழைங்களுக்கும், ஒரு பகுதியை வந்து சொந்தக்காரவங்களுக்கும் கொடுப்போம். இந்த மாதிரி எல்லார் வீட்லேருந்தும் நம்ம சொந்தக்காரவங்க வீட்லேருந்து வர கறியில் வந்து நல்லா கட்டி கறியாக பார்த்து எடுத்துங்க. முள் இல்லாது, கொழுப்பு இல்லாத அந்த மாதிரி கறியாக சூஸ் பண்ணி நல்லா அலசி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிங்க. எல்லா கறியுமே நம்ம ஒரே டைமில் சமைக்கவும் மாட்டோம், சமைச்சாலும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா வீணாக போகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. ஈரம் இல்லாமல் இருக்கணும். நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ 1 கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கல் உப்பு அல்லது தூள் உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் கார தேவைக்கு தனி மிளகா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூனும், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், மிளகுத்தூள் இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் இதில் நான் போட்டிருக்கேன். சில பேர் வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு விரவி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த மசாலா எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து விரவும் போது நம்ம எந்த டைமில் சாப்பிட்டாலும் நல்ல காரசாரமாகவும் ருசியாகவும் இருக்கும். நல்லா விரவிடுங்க. இதில் பாருங்கள், நான் விரவும் போதே தண்ணி இல்லை, ஆனால் இதை வந்து நீங்கள் வடிகட்டிடணும். அந்த மாதிரி ஜல்லடை உள்ள ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா துணியில் இதை போட்டு கொஞ்சம் நல்லா மூட்டையாக கட்டி அதில் உள்ள தண்ணி எல்லாமே இறங்கிடணும். அந்த மாதிரி இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஊசியில் கோர்த்து ஒரு 3-4 நாள் காய வைக்கணும். ஆனால் வந்து இதில் கொஞ்சம் தண்ணிலாம் சொட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக பூசணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் வந்து இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அதை நல்லா வடிகட்டிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஒரு துணியில் கட்டி அதை சாறு இறங்க விட்டாலும் சரி, நல்ல மசாலா உள்ளே ஏறி இருக்கும். இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த தண்ணி எண்ணெயெல்லாம் வடிகட்டியாச்சு. நம்ம இப்போ ட்ரையாக இருக்குது இப்போ கறி. இதை வந்து நம்ம திக்கான ஒரு நூலில், கோணி ஊசின்னு சொல்லுவாங்களா, அந்த ஊசியில் வச்சு நம்ம கோத்து எடுத்துடலாம். மெல்லிசான நூல் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் அறுந்து போயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு திக்கான நூலில் கொஞ்சம் நல்லா ராகத்தாக எடுத்துங்க, பெருசாக எடுத்துங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் கேப்பிட்டு நம்ம இப்போ சொருக்கும் போது ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டுட்டு காய போடும்போது நல்ல கேப் இட்டு போடணும். இந்த கறியை நாங்கள் வந்து சூட்டு கறின்னு சில பேர் சொல்லுவாங்க, உப்பு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு நல்ல ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். அந்த காலத்தில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது. இந்த மாதிரி கறி நிறைய இருந்துச்சுன்னா இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி காய வச்சு நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அந்தந்த டைமில் இதில் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நம்ம இன்னும் இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து இப்போ மாலையாக நான் கோத்துட்டேன். இதை மாதிரி நல்லா கொஞ்சம் நல்ல நூல் வந்து கேப் இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. கடைசி முடிச்சு விழுற அளவுக்கு இல்லாமல் நல்ல லூஸாக, இந்த அளவுக்கு கேப் விடுற அளவுக்கு நீங்கள் நல்ல லூஸாக விட்டு கட்டிக்கிங்க. கோத்து வச்சதை நம்ம இது மாதிரி நல்ல ஒரு 3-4 நாள் 1 வாரம் கூட நீங்கள் உங்களோட வெயில் அடிக்கிறத பொறுத்து வெளியில் நல்லா காய வைக்கணும். கீழே வச்சு காய வைக்காதீங்க. இந்த நூலில் கட்டி காய விடும்போது அந்த காக்கை அந்த மாதிரி எதுவும் தூக்காது. இது நல்ல சுள்ளன்னு காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து போக்கணும். கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது வந்து வீணாக போயிடும். அதனால நல்ல மொட்டை மாடியில் கொண்டு போய் காய போடுங்க. அப்படி வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் சைடில் காய விடுங்க. இந்த மாதிரி சைடில் காய போடுங்க. வெயில் நல்லா வரணும். இது வந்து நான் ஈவினிங் டைமில் போட்டிருக்கிறதுனால வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மறுநாள்லேருந்து